பொதுவா நடிகர்கள் தங்களுடைய ஒரு 2 திரைப்படங்கள் கண்டினியூஸா வெற்றி அடைஞ்சது அப்படின்னா அவங்களோட அடுத்த திரைப்படத்துல அவங்க சம்பளத்தை அதிகப்படுத்தி கேட்பாங்க. இது வழக்கமான விஷயம். ஆனா ஒரே நேரத்துல ஒட்டுமொத்தமா நிறைய பேருடைய சம்பளங்கள் ஒரேடியா உயருது அப்படின்னு கேட்டா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, தமிழ்ல இருந்து ஹிந்திக்கு, ஹிந்தில இருந்து தெலுங்குக்கு, தெலுங்குல இருந்து தமிழுக்குன்னு மாறி மாறி திரைப்படங்களை ரீமேக் செஞ்சு அதையும் வெற்றி அடைய செஞ்சிருக்காங்க. அந்த வரிசையில நடிகைகளுடைய சம்பளமும் இப்போ உயர்ந்திருக்கு. அந்த வகையில சம்பள பட்டியல்ல முதல்ல யாரு இருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம நயன்தாரா நடுவுல காதல் சர்ச்சைகள் எல்லாம் சிக்கினாங்க. இருந்தாலும் அவங்களுடைய மார்க்கெட் தொடர்ந்து ஹைக்லே இருக்கு. நயன்தாராவுக்கு ஈக்குவலான இடத்துல நம்ம அனுஷ்காவும் இருக்காங்க. அனுஷ்காவோட பாகுபலி திரைப்படம் 300 கோடியையும் தாண்டி போயிட்டு இருக்கு. சோ அதை தொடர்ந்து இஞ்சி இடுப்பழகி, ருத்ரமாதேவி, பாகுபலி 2ன்னு ஏகப்பட்ட திரைப்படங்கள் கைவசம் வச்சிருக்காங்க. சோ நயன்தாராவும் நம்ம அனுஷ்காவும் தொடர்ந்து 2.5 கோடி சம்பளம் வாங்கி முதல் இடத்துல இருக்காங்க. அடுத்த இடத்துல நம்ம தமன்னா, இவங்களுடைய சம்பளம் 1.25 கோடி. இதுக்கு காரணமும் பாகுபலி திரைப்படம் தான். சோ அடுத்தடுத்த இடத்துல த்ரிஷா, ஹன்சிகா, ஸ்ருதி ஹாசன் போயிட்டே இருக்காங்க. நடிகர்களும் அவங்களுடைய சம்பளங்கள் 10 இருந்து 40 கோடி வரைக்கும் தாண்டி இருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு, பர்டிகுலரா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில. இப்படியே போச்சுன்னா படத்துடைய பட்ஜெட்டை விட படத்துல நடிக்கிற நடிகர்களுடைய சம்பளம் ஏகப்பட்டது தாண்டும் போல இருக்கு. சிம்பு சார் பத்தி சொல்லணும்னா, அவர் மாதிரி ஒரு ஹீரோ ஒரு ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர் கிடைக்கிறது ஏதாவது வரம் வாங்கி நம்ம வந்திருக்கணும் தான் சொல்லணும். ஏன்னா நம்ம என்ன எடுக்க போறோன்ற விஷயத்தை அவருக்கு புரிய வச்சுட்டா போதும்.